இதுல நாம சிக்க மாட்டோம். எப்படி சொல்றீங்க? வேன் டிரைவர்கிட்ட பேசினது, அவனுக்கு பணம் அனுப்புனது, இது எல்லாமே அருந்ததி மூலமா தானே நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி நாம தான் இருக்குன்னு தெரிஞ்சா கூட ரகுராமால நம்ம மேல ஆக்ஷன் எடுக்கவே முடியாது. ஆமாங்க, இனிமே நம்ம புவனேஸ்வரிய விட்டு வைக்கவே கூடாது. நம்ம குடும்பத்து மேல கை வைக்கணும்னு அவ இனிமே நினைக்கவே கூடாது. ஆனா பெரியப்பா, மொத்த பழியையும் ஏத்துக்கிட்டு அருந்ததி சரண்டர் ஆயிட்டதுனால இந்த கேஸ்ல அந்த புவனேஸ்வரிய சிக்க வைக்க முடியுமான்னு தெரியல. அதோட தான் சிக்கிக்க கூடாதுன்னு அவ முன்னெச்சரிக்கையா அருந்ததிய முன்ன நிறுத்திட்டு அங்க நடந்த அத்தனைக்கும் பேக் போனா இருந்திருப்பா. சோ ரகுராமும் மாயாவும் என்னதான் நம்மள சிக்க வைக்கணும்னு நினைச்சாலும் அவங்களால நம்மள நெருங்க கூட முடியாது. ஆமா, ஆனா அதுக்காக நாம ஒதுங்கி போயிடக்கூடாது மாயா. அவளை பார்த்து நாம பயந்துட்டோன்னு அவ நினைக்க கூடாது. அப்படி நினைச்சிட்டா அவ திரும்ப திரும்ப நம்மள சீண்டனோன்னு நினைப்பா. ஏதோ ஒரு விதத்துல நாம அவளுக்கு பதிலடி கொடுக்கணும். உன்னோட உணர்வு புரியுது. சீனுவோட உயிருக்கே உல வைக்கிற அளவுக்கு அவ துணிஞ்சிட்டா. அதனால நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. அவ விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரியான நேரத்துல பதிலடி கொடுக்கணும். பார்வதியை தவிர்த்து மொத்த குடும்பமும் நம்ம மேல கொலை வெறியில இருப்பாங்க. நம்மளுடைய நடவடிக்கையை எல்லாம் கண்காணிப்பாங்க. ஏன் நமக்கு பாடம் புகட்டணும்னு கூட நினைப்பாங்க. ஆனா இந்த புவனா எந்த ஒரு சலசலப்புக்கும் அஞ்சுறவ கிடையாது. நம்மளுடைய அதிரடி இன்னும் பெரிய அளவுல தொடரணும். எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு ரகுராம் தலை குனியணும், அவமானப்பட்டு நிக்கணும், குடும்பத்தோட கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் அந்த ஆள் உயிரை எடுக்கணும். இது அத்தனையும் நடக்கணும். அந்த ஆள் அனுபவிக்கதான் போறான். ஆமாமா, அந்த புவனேஸ்வரி பெரியப்பாவை தலைக்குனிய வைக்கவும் நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறது தவிர அவளுடைய வாழ்நாள் சாதனையா வேற எந்த எண்ணமும் அவளுக்கு கிடையாது. நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறோம். எந்த நேரமும் அழிவை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற அவதான் அழிஞ்சு போக போறா. அவளோட அழிவை நாம உண்டாக்கணும்னு அவசியமே இல்ல. கடைசியா அவளுடைய அழிவை அவளே தேடிக்க போறா. இதுதான் நடக்க போகுது. அந்த மாதிரிதான் வைஷ்ணவியோட நிலைமையும். அந்த அருந்ததிக்காக உயிரை விட்டுருக்காங்க. சரியா சொன்ன சீனு. என்னதான் அவங்க நம்மள காப்பாத்திருந்தாலும் அருந்ததியோட தலையில பெரிய பாவம் வந்துடக்கூடாதுன்னு வைஷ்ணவி அக்கா துணிஞ்சு உயிரை விட்டுட்டாங்க. ஆனா நான் வைஷ்ணவி அக்காக்கு ஒண்ணுமே பண்ணலையே. அன்னைக்கு கோவில்ல அவங்களுக்கு ஆதரவா பேசினேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்திருக்காங்களே. அவங்களோட ஆத்மாவுக்கு நம்ம வாழ்நாள் பூரா நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமா மாயா, அந்த வைஷ்ணவி உண்மையிலே ரொம்ப பாவம். அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. வைஷ்ணவி அக்கா இறந்தது சங்கடமா இருந்தாலும் நானும் ஒரு சுயநலவாதியா தான் யோசிக்கிறேன் தெரியுமா? ஏய், இதுல என்ன சுயநலம்? ஆமா சீனு, நல்ல வேளை உனக்கு ஒண்ணு ஆகலன்னு யோசிக்கிறதே சுயநலம் தானே. இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட எல்லாரையும் விட எனக்கு எனக்கு நீதான்டா முக்கியம். நீ இல்லாத உலகத்துல நான் இருப்பனால என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சீனு. எந்த ஒரு சக்தியும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிடவே கூடாது சீனு. ஐயோ மாயா, எனக்கு தான் ஒண்ணும் ஆகலையே. இங்க பாரு, நான் உன் கூட உன் முன்னாடி தானே இருக்கேன். அப்புறம் ஏன் நீ எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுற? நீ இல்லன்னா என் வாழ்க்கையே பெரிய சூன்யமா போயிருக்கும். இப்போ நான் ஒரு லட்சியத்தோட போராடிக்கிட்டு இருக்கேன்னா அது நீ என் பக்கத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் செய்யணும். நீ என்னோட உயிர் செய்யணும். எல்லாரும்
நீ என்னாலதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்ல சீனு. உன்னாலதான் நான் இங்க இருக்கேன். நீ தாண்டா என்னுடைய பலம். உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். நான் கடவுள்கிட்ட கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என் சீனு என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் கூடவே இருக்கணும். இப்படியே நான் சாகும் போது கூட உன்னுடைய இந்த கண்களை பார்த்துக்கிட்டே தான் சீனு சாகணும். எந்தனா கையில் இருக்கிற 20,000 ரூபாயை கொடுத்துடலாமா? மா இந்தாங்கம்மா, இதுல 20,000 ரூபாய் இருக்கு. முதல்ல போய் அப்பாவுக்கு ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டுங்க. நான் உன்கிட்ட 30,000 தானே கேட்டேன், அத நீங்க கொடுத்துட்டீங்கல்ல. இந்த ஆபரேஷனுக்கு நான் வேற எங்கேயாவது புரட்ட முடியுமான்னு பாக்குறேன். கடைசி நேரத்துல எங்க போய் புரட்டுவீங்க? பரவாயில்ல, இத வாங்கிக்கோங்க. முதல்ல ஆபரேஷன் நல்லபடியா நடக்கட்டும். பெத்த பிள்ளைங்க கூட மனசு வந்து இப்படிலாம் பண்ண யோசிப்பாங்க. ஆனா நீங்க 2 பேரும் சட்டுன்னு பையில இருக்கிற காசை எடுத்து கொடுக்குறீங்களே. நாங்க 2 பேருமே உங்களை அப்பா அம்மாவை தான் மனசாரான்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாங்களும் உங்க பிள்ளைங்க மாதிரி தானே.